பாமக நிறுவனர் ராமதாசின் ஆதரவு எம்எல்ஏ அருள் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார். சட்டமன்ற வளாகத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அறையில் சுமார் 10 நிமிடங்கள் அவரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அன்புமணி அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் சூழலில் பழனிசாமியுடன் ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் சந்திப்பு நிகழ்த்தியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாமக தற்போது இரு பிரிவுகளாக இருக்கிறது. அதில் அன்புமணி தலைமையிலான பாமக தற்போது என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது. ராமதாஸ் தன்னை கட்சிக்கு தலைவர் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார். ஆனால் அவர் எந்த கூட்டணியில் இணையப் போகிறார் என்பது இதுவரை தெரியவில்லை. தற்போது ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்துவதில் கட்சி தலைமை, அந்த கூட்டணியின் தலைமை தீவிரமாக இருக்கிறது. இந்நிலையில் நிறுவனர் ராமதாஸ் தரப்பு பாமக அணியினரும் இப்போ என்டிஏ கூட்டணியில் இணைய இருக்கிறாங்களா? அது தொடர்பான சமிக்கையா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? திலகதி, சற்று நேரத்துக்கு முன்பாக தான் அருள் செய்தியாளர் சந்தித்தார். அப்போது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான். வழக்கமா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது எதிர்க்கட்சி தலைவரை சந்திப்பது ஒரு வழக்கம்தான். ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் வழக்கமாக பேசுவேன். ஆனால் இன்று சற்று கூடுதலான நேரம் எடுத்துக்கொண்டேன் தான் அருள் சொல்லியிருக்காரு. பாமகவை பொறுத்த வரைக்கும் தற்போது 2ஆக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ராமதாஸ் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அந்த கட்சியுடைய இணை பொதுச்செயலாளர் என்று ராமதாஸால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருப்பது தற்போதைய சூழல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் கருதப்படுகிறது. அரசியல் ரீதியாக இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில இன்னும் ராமதாஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறார்கள், யாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் என்ற எந்த விதமான அறிவிப்பும் தற்போது வரை வெளியாகவில்லை. இந்த ஒரு சூழல்ல அருள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருப்பது என்பது இந்த சூழலில் நிச்சயமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஸ்டாலின், நிறுவனர் ராமதாஸ் அவர் தரப்பு அணிக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருந்தன? முன்பாக திமுகவுக்கு போவாங்க அப்படின்னு என்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அங்கே விசிக இருக்கிறது. என்டிஏ கூட்டணியிலே இணைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவர் தனித்து நின்று ஆதரவு யாருக்கேனும் அளிப்பார் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. எந்த முடிவை அவர் எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதா நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதாவது அவருக்கு முன்பு இருந்த வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்க குறிப்பிட்டது சரிதான். அதாவது திமுக தரப்புல அந்த திமுக கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா அங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கு. அது ஆல்ரெடி திருமாவளவன் தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது பாஜக மற்றும் பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணியில நிச்சயமாக விசிக இடம்பெறார் என்ற விஷயத்த திருமாவளவன் தெளிவுபடுத்தினாரு. அதனால திருமாவளவனை வெளியேற்றி விட்டு பாமக ராமதாஸ் தரப்பை உள்ள அழைத்துக் கொள்வதற்கான எண்ணம் திமுக தலைமையிடம் இல்லை. அதே நேரத்துல என்டிஏவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில தற்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணியில ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் இணைஞ்சிட்டாரு. தற்போதைய சூழல்ல ராமதாஸை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக மற்றும் பாஜகவுக்கு இருந்தாலும் கூட அன்புமணி தரப்பு அதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை. ராமதாஸை அழைக்க வேண்டாம் என்பதில் அவங்களும் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அதனால அதிமுக தலைமையிலான கூட்டணியிலும் அவர்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுதான். தாவேகாவும் அவர் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல்ல தனித்து போட்டியிடுவதற்கான சூழலே தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அருள் எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்திருப்பது என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.